வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். திஷா பதனி வீட்டில் துப்பாக்கி சூடு, குருமார்களை அவமதித்தால் அவ்வளவுதான், பகீர் எச்சரிக்கை. இணையதளத்தில் வைரலான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பாலிவுட் நடிகை திஷா பதனியில் பரேலி வீட்டில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம், அதன் பின்னணியில் உள்ள மிரட்டல், சமூக ஊடக பதிவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறாங்க. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சிவில் லைன்ஸ் பரேலியில் உள்ள திஷா பதனியில் இல்லத்திற்கு வெளியே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. பிரேமானந்தா மகாராஜா மற்றும் அனிருத்தா மகாராஜா ஆகிய இந்து துறவிகள் குறித்து திஷா பதானி தெரிவித்ததால் கருத்துக்கள் இந்த துப்பாக்கி சூட்டிற்கு காரணம் என தெரிகிறது. இந்த நிலையில் கோல்டி பிரார் கும்பல் இந்த துப்பாக்கி சூட்டிற்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதிகாலையில் 4:30 மணி அளவில் பல சுற்றுகள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் இதில் 2 குண்டுகள் வானத்தை நோக்கி சுடப்பட்டதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் யாருக்கும் காயம் ஏற்படலை. சம்பவத்திற்கு பொறுப்பேற்று ஒரு சமூக ஊடக பதிவு இந்தியில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 2 நபர்களின் பெயர்கள் குறிப்பிட்டும் ஒட்டுமொத்த திரையுலகிற்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்குமே நான் தான். வீரேந்தர் சரண், மகேந்திர சரண், டெலானா என்று குஷ்பு பதானி, திஷா பதானி பாலிவுட் நடிகை வீட்டில் வில்லா என் சிவில் லைன்ஸா பரவலி நடந்த துப்பாக்கி சூட்டை நாங்கள் செய்தோம் என்று அந்த பதிவில் தொடங்கியிருக்கிறது. அவங்க எங்கள் வாகனத்திற்கு துறவிகள் மற்றும் அனிருத்தா மகாராஜா அவமதித்தாங்க. எங்கள் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்திய முயன்றாங்க. எங்கள் தெய்வங்கள் இறுதிப்படுத்தத்தை பெருந்து கொள்ள மாட்டோம். இது வேறு முன்னோட்டம் மட்டுமே. அடுத்த முறை அவரை அல்லது வேறு யாராவது எங்கள் மதத்தை அவமதித்தால் அவர்களுடைய வீட்டும் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க என்று அதில் அச்சுறுத்தியிருக்கிறாங்க. இந்த எச்சரிக்கை திஷாவுக்கு மட்டுமல்லாமல் திரைத்துறையினர் அனைவருக்குமே, கலைஞர்களுக்கும் அவருடன் தொடர்பு இருக்கும் என்று பொருந்தும் என்று, எங்கள் மதத்தை சமூகத்தை பாதுகாக்க நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறோம் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தாக்குதலுக்கு முன்னதாக திஷா பதனி வீட்டை மர்ம நபர்கள் நோட்டமிட்டதாக புலனாய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மோட்டார் சைக்கிள் வந்த இருவருமே துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க. டெல்லி லக்னோ நெடுஞ்சாலை வழியாக பரோலிக்கு நுழைந்து வீட்டு அருகே துப்பாக்கிச்சூடு நடத்தி 7.8 நிமிடங்களில் அதே நெடுஞ்சாலை வழியாக வெளியேறியிருக்காங்க. நடிகையோட வீட்டில் இருந்த நெடுஞ்சாலை வரை உள்ள சிசிடிவி காட்சிகள் போலீசார் ஆய்வு செய்து வருகிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் விசாரணையில் தாக்குதல் நடத்தியவர்கள் வெளியாட்கள் என்பது தெரிய வந்து சுமார் 7 சுற்றுகள் 2-3 குண்டுகள் தொடர்ச்சியாக சுடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தின் பின்னணி கடந்த ஜூலை மாதம் திஷா தங்கதி குஷ்பு பதானி அவதூறான கருத்துக்களை தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவிட்டதாகவும் முதல்ல பிரேமானந்தா மகாராஜா பற்றி கருத்து தெரிவித்ததாக தகவல் வெளியான நிலையில் தனது கருத்துக்களை அனிருத்தா மகாராஜா மீது மட்டுமே என ஒரு வீடியோ மூலம் குஷ்பு விளக்கியிருந்தாங்க. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதில் சம்பந்தப்பட்டவர்களை பிடிக்க தேடுதல் வேட்டை முடுக்கி விடப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.